அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் காகம் இந்த இடத்துல கத்திட்டே இருக்குது அப்படின்னா வீட்டில் ஒரு மிகப்பெரும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த காகம் வேறொரு இடத்துல நம்ம வீட்டில் இந்த திசையில் இருந்து அந்த காகம் கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறத நம்மக்கிட்ட எடுத்து சொல்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காகங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையோடு நிறைய விஷயங்கள் தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இந்த காகம் இருக்கும். ஏன் அப்படின்னா நாம் முன்னோருடைய அம்சமாக இந்த காகத்தை பார்க்குறோம். அதே போல் நிறைய பேருக்கு காகத்துக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்குங்க. நிறைய பேர் தினமும் வைப்பாங்க, சில பேர் அந்த அமாவாசை அல்லது சாமி கும்பிட்ற நாளில் மட்டும் வைப்பாங்க. ஆனால் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். இது போல் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இது போல் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, அல்லது உங்கள் வீட்டில் இந்த இடத்துல இருந்து ஒரு காகம் கத்திக்கிட்டே இருக்குது, நான் இது போன்ற உணவு கொடுத்தேன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையின் தொடர்புடைய இந்த காகம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. குறிப்பாக காகம் தலையில் தட்டிடுச்சு அல்லது இந்த இரவு நேரத்தில் காகம் கத்திட்டே இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாராவது ஒரு செய்வினையோ அல்லது எதிர்மறையான ஆற்றலை நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது சந்தேகப்படுறீங்க, அல்லது இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க, அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியலையோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டாலே போதுமானது. அவர்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பாங்க. நான் அந்த ஜோதிடருடைய எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். சரி, நாம் இப்போது காகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். நாம் தினமும் குறைந்தது ஒரு சில காகத்தையாவது பார்ப்போம். இந்த காகம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம். பளபளப்பான இறகுகள், கூர்மையான மூக்கு, சத்தமிடக்கூடிய குரல் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். கருப்பான பறவை இந்த காகம். இந்த காகம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையோடு வேறு எந்த ஒரு பறவையும் நம்ம அவ்வளோ அதிகமாக தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த காகம் அப்படின்னு பார்க்கும்போது தீய சகுனங்களை எடுத்து சொல்லுது. இது நம்மளுடைய முன்னோர் நினைக்கிறத நம்மக்கிட்ட எடுத்து சொல்லுது. காகம் யமனுடைய தூதராக இருக்குது அப்படின்னலாம் நாம் சொல்கிறோம். அந்த வகையில் அதனால் அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். காகத்துக்கு முன்கூட்டியே தகவல் அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த காகம் நம்மக்கிட்ட அதை சொல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் ஒரு பால்கனியில் அமர்ந்து ஏதாவது ஒரு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் சகுன சாஸ்திரத்தின்படி நண்பகலில் காகம் வடக்கு திசையில் சத்தம் எழுப்புச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லதாக கருதுகிறாங்க. அதே போல் காகம் கிழக்கு திசையில் சத்தம் எழுப்பியது அப்படின்னா அதுவும் மங்களகரமானதாக கருதப்படுது. மேலும் நம்ம சுற்றுலா பயணத்திற்கு புறப்படும் போது திடீரென ஒரு ஜன்னல் அல்லது பால்கனியில் காகம் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது அந்த பயணம் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையுது அப்படின்னு அர்த்தம். சத்தம் எழுப்பும்போது ஒரு பால்கனியில் காகங்களுடைய குழுவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நல்ல அறிகுறியாக கருதப்படாது. அதே போல் அந்த இடத்துல அந்த காகம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு நமக்கு சொல்ல வருது. அந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதா தான் இந்த காகம் இருக்குது. நம்ம குடும்பம் சிக்கலில் சிக்கலாம், அதனால் நோய்வாய்ப்படலாம், இவையெல்லாம் இந்த காகம் நமக்கு எடுத்து சொல்லுது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இதே போல் காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பியது அப்படின்னா அது கெட்ட அறிகுறியாக கருதுகிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மீது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னும் நமக்கு பித்ரு தோஷம் இருக்கலாம் என்றும் நம்பப்படுது. சகுன சாஸ்திரத்தில் காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காகம் எங்கேயாவது தண்ணி குடிச்சிட்ருக்கும், நம்ம
நம்ம எதர்ச்சியாக பார்ப்போம். ஆனால் அதன் மூலமாக நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறதால நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் காகம் இப்படி தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லதாக பார்க்குறாங்க. அதே போல் ஒருவருக்கு பணம் கிடைக்கிறது உறுதியாக இந்த காகம் தண்ணீர் குடிக்கிறது போல் நம்ம ஒரு நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் கையில் பணம் புழங்குமா. சில வேலைகளுக்கு செல்லும்போது இந்த காகம் தண்ணீர் குடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது. ரொட்டி துண்டை தூக்கிட்டு காகம் பறக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆசை நமக்கு நிறைவேற போகிறது என்று அறிகுறியா. சனி ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது நீண்ட கால மதிப்பு ஒரு வேலையை முடிக்க நீண்ட நேரம் உழைக்க முடியும். மிகவும் கடினமான வேலையை கூட அவங்க எளிதாக செஞ்சுருவாங்க. வேத ஜோதிடர்கள் காக்கைக்கு உணவளிப்பது சனியினுடைய பாதகமான விளைவுகளை குறைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் பறவைக்கு பல்வேறு உணவுகளை ஊட்டுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காகங்களுக்கு சாதம் வைக்கிறதால நமக்கு இவ்வளவு நன்மை அப்படின்னு சொன்னாலும் கூட சாதம் வைக்கும்போது நீங்கள் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையால் அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. அதாவது சாப்பாடு வைக்கும்போது அந்த காகம் தானாகவே அந்த உணவை சாப்பிடுது அப்படின்னா அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாமளாக கொண்டு போய் அந்த அசைவ உணவை வைக்கக்கூடாது. அதுபோல் ஒரு சிலர் சாப்பிட்டே இருப்பாங்க, சாப்பிட முடியலன்னா மீதியை கொண்டு போய் அந்த காகத்துக்கு வைக்கிறது, அல்லது பழைய சாப்பாடு இருக்குது அது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த காக்காவுக்கு வைக்கிறது, இதையெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு பாவத்தை தான் கொண்டு வருமா. இந்த காகம் நம்மளுடைய முன்னோர் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அவருடைய ஆத்மா தான் இந்த காகமாக நம்ம நம்புகிறோம். கண்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமா நம்ம இதை நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த காகத்துக்கு நம்ம கையால் ஒரு பழைய சாதமோ அல்லது ஒரு அசைவ உணவோ அல்லது நம்ம குளிக்காமல் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் வைக்கும்போது கண்டிப்பாக அவர்களால் நமக்கு சாபம் விடப்படும். அதனால் நாம் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் குளித்து முடிச்சுட்டு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. தினந்தோறுமே சாதம் வைக்கலாம், அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. சனி பகவானுக்கு பிடித்த அந்த எல் சாதத்தை கூட காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம முன்னோருடைய மனம் குளிர நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் நிம்மதியாகவும் ரொம்பவே நல்ல ஒரு முறையிலையும் வாழையடி வாழையாக சிறப்பாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்படுது. அதே போல் காகமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாம் சகுனம் பார்க்குறோம். இந்த காக்கையை நாம் கொண்டு போகக்கூடிய வாகனம், குடை, காலணி இது மேலே எல்லாம் எச்சமிட்டுருச்சு அப்படின்னா அந்த பயணத்தின் போது உணவு தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இல்லாமல் காக்கம் கரைந்துட்டே இருக்குது அப்படின்னா பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி பறந்தா எதிரிகள் வரப்போவதையும் குறிக்கும் அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. ஒருவர் மேலே படக்கூடிய அந்த காகம் அவருக்கு உடல் உபாதைகளை தரக்கூடியதாக இருக்கும். கூட்டமாக மிக உயரத்தில் பறந்துச்சு அப்படின்னா அந்த ஊருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காகம் நம்மளுடைய தலைமையில் தட்டக்கூடாது. அது தட்டுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அறிகுறி, ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஒரு சகுனத்தை நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு தான் சொல்லலாம். பழங்காலத்திலேயே இந்த காக்கை பாடினியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் கணித்து சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த காலங்களில் இருந்தே காக்கை மீது இருக்கக்கூடிய இந்த சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பார்க்கப்படுதுங்க. நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காட்சி கிடைத்தா உங்களுக்கு பயனும் நல்லது. அதாவது ஒரு சில இடங்களில் காகத்துக்கு சாதம் வைப்போம், உடனே அந்த காக்கா சாப்பிடாது. அதே போல் அந்த காகம் சாப்பிடும்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு பயணம் போகும்போது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அது சாப்பிடுதா என்ன ஏதுங்கிறத கவனிங்க. எந்த திசையிலிருந்து அந்த காகம் சாதத்தை எடுக்கிறது என்பதையெல்லாம் கவனித்து பாருங்கள்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காகத்தின் பற்றி நம்ம நிறைய தகவல்கள், அறியப்படாத தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.